ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னல். ரவி, இப்போ உங்களை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ்ன்னு பெருசா எதுவும் வரல. ஆனா சமீபத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அதுவும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவரோட என்ன பிரச்சனை? அது ட்விட்டரில் யாரோ நான் சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க. நான் வந்து அஜித் சாருடைய படத்தை பார்த்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அது போட்ட அறிவாளி எப்படி போட்டிருக்காங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்காங்க. பட் அது எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு புரியல. அஜித் சார் வந்து அவருக்கு என்னை பற்றி தெரியும் ஆப்வியஸ்லி, ஏன்னா நிறைய தடவை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ அவருக்கு என்னை பற்றி தெரியும். நான் வந்து ஒரு படம் நல்லாவே இல்லைன்னா கூட அதை பற்றி நல்லா தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து சின்ன விஷயத்தை கூட பாசிட்டிவாக தான் நான் பார்ப்பேனே தவிர, நான் ஒரு படத்தை போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்துட்டிங்களா அந்த படம்? ஆரம்பம் திரைப்படம் பார்த்துட்டிங்களா? வண்டர்ஃபுல் ஃபில்ம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்போ இங்கே வந்து லைனப்ஸ் இருக்குல்ல, எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் கமல், ரஜினி, எல்லா சர்ஸ் ஆட் ஆல் த சர்ஸ் டு தெம். உங்களோட ரேட்டிங் எப்படி? உங்களோட ஃபேவரட், ஐ வுடன்ட் சே ரேட்டிங், உங்களோட ஃபேவரட் அப்படி லைன் பண்ணுங்க. த டாப் லைன் ஆஃப் ஹீரோஸ். கமல் சார், ரஜினி சார் ஈக்குவல் எனக்கு எப்போவுமே. அதே மாதிரி விஜய் சார், அஜித் சார் ஈக்குவல் எனக்கு எப்போவுமே. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லாம் எங்கள் ஜென்ரேஷன், நாங்கள் எல்லாருமே ஈக்குவல். எதுக்காக எனக்கு பிடிக்கும்ன்றது ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் ஈச் ஆக்டர். யாரோ கால் பண்றாங்க. யாரு? ஜாமி. மாட்னா அவனா சொல்லாத. மச்சி மச்சி, நான் பண்ணேன், உனக்கு தெரியாம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பவே குழந்தை பிறந்துருச்சா? ஓ அதுவா? இல்லை மச்சி, நான் தான் பண்ணேன். அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அது எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் கட் பண்ணிட்டேன். இல்லை மச்சி, நான் ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதில் வில்லன் ரோல் பண்ணணும் நீ. நான் ஹீரோ. டைரக்டர் நானே பண்ணலான்னு இருக்கேன் மச்சி. அதான் ஒரு புது. ஆமாம், அந்த குழந்தையே நீங்கள் தான் மாதிரி. மச்சி ஸ்கிரிப்ட் கேளு மச்சி, பிடிச்சிருந்தா பண்ணு மச்சி. நிச்சயமா பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணலாம் டார்லிங், நோ டார்லிங், நோ ப்ராப்ளம். சரி, எனக்காக காசு வாங்காம பண்ணுவியா? ஓகே டார்லிங். என்ன மச்சான், என்னடா இவ்வளோ நல்லா? ஒரு நிமிஷம், அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் பேசுறாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, நான் சங்கீதா பேசுறேன். ஏய் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு? பாய் அவனே டைரக்டர் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு அவனை போஸ்ட் பண்ணி. சரி அப்பெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி இதே விஷயம் சொன்னா, ஜீவா வந்து நான் பண்றேன் மச்சி, நான் எனக்கு கதை சொல்லு, நான் பண்றேன். அப்பல எப்படி எல்லாருமே ரவிக்குன்னு ஒத்துக்கிறீங்க? ஜென்ரலா வந்து உங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல. யார் சொன்னாது ஈகோ இருக்குன்னு? இருக்கணும் எல்லா ஹீரோஸ்குள்ள. இவன் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? எனக்கு தெரியாம போச்சு அது. நிஜத்தை சொல்லுங்க, நீ நிஜமா பண்ணிருப்பியா? கண்டிப்பா, இதுல என்ன டவுட்? So sweet. Thank you, Janvi. Thank you. சரி ரவி கூறேன். மச்சி மச்சி, நம்ம மத்த மாசத்துல பாத்துக்கலாம் டவுட். அடப்பா, சத்தியமா சொல்றேன், யாருக்கும் சொல்லாம உனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன், சத்தியமா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மச்சி. பாய் மச்சி. என்னப்பா லவ் யூ டூலாம் பேசுறீங்க? இது அந்த லவ் இல்லைங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ். சோ ஸ்வீட். இவரும் பண்றேன்னு ஒத்துட்டு இருக்காரு. நம்ம தெரியல. ஐ திங்க் இந்த ஷோக்கு வந்து உங்களை பத்தியே நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கல்ல? உண்மையா ரியலி. ஏன்னா அவங்க எல்லாருமே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், நைட்டு 9 மணிக்கு வாங்க அப்படின்னு. எல்லாருமே வந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாகவே நான் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். ஸோ உண்மையாகவே அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் ஷோவில். We were talking about Rajini sir, Kamal sir lineups. One line about Rajini sir. What the best உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? See, that can be professional and personal. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி. இல்லை, அதான் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹிட்ஸ் வந்து இந்தியாவில் யாருமே தரல. Phenomenal.
கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹிட்ஸ், அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃப் ஃபில்ம்ஸ் தந்திருக்காங்க, கன்சிஸ்டன்சி ஆஃப் பேட் ஃபில்ம்ஸ் தந்திருக்காங்க. அப்படி கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஹிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தது, அடுத்தடுத்து கொடுத்தது வந்து அது வந்து உண்மையாகவே இட்ஸ் டிவைன் திங். அது வந்து யாராலையுமே முடியாத ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு சர்க்கிள் இருக்கும் ரஜினி சார். அந்த குவாலிட்டி ரொம்ப எனக்கு ரொம்ப பார்க்குறீங்க. கமல் சார், அவர் வந்து கமல் சார் இப்படி இருப்பாருன்றதே யாருக்குமே தெரியாது. அவருடைய படங்களை வச்சு தான் அவர் அப்படி இந்த படத்தில் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்ன்றா. ஸோ அந்த கேரக்டர் தான் கமல் சாரே தவிர அவருக்குன்னு ஒரு இமேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து அது உலகமாக ஒரு விஷயம். அது வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஆஸ் அ பட்டிங் ஆக்டர் எல்லாருமே வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான்லாம் நிறைய கற்றுட்ருக்கேன் அவரை பார்த்து. சொல்லப்போனால் அவருடைய நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயும் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். அதை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன். விஜய் அண்ணா பற்றி சொல்லணுன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலை வந்து அமைச்சிக்கிறாருல்ல, அது அவர் வந்து ஒரு எப்பயோ பண்ணிட்டார். அதை அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வராரு அப்படின்றது வந்து தெரியறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து நமக்குள்ளே அதை எடுத்துக்கிட்டு பண்ணுறதுன்றது வந்து. ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு காமெடி டென்ஸ், அந்த டான்ஸ், அந்த ஃபைட்ஸ், அந்த எல்லாமே ஒரு கோர்வையாக வந்து ஒரு பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் விஜய் அண்ணா கிட்ட இருக்குது. அஜித் சார் பற்றி சொல்லணுன்னா அவருடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை ஸ்க்ரீன்லேயும் சரி வெளியிலையும் சரி பண்ணக்கூடிய தைரியமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியிலே அது அஜித் சார் தான். அந்த தைரியம் யாருக்கிட்டையுமே கிடையாது. யார் என்ன நினைப்பா அது இல்லை, எனக்கு இதுக்கு சரின்னு படுத்து நான் செய்கிறேன், நான் வில்லனா பண்ணணுமா நான் செய்கிறேன், அது அந்த தைரியம் வந்து வேறு யாருக்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஹீரோயின்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான லக் இருக்குது. உங்களோட எந்த ஹீரோயின் நடித்தாலும் அவங்க செம பிஸி ஆகிடுறாங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு பட்டையை கலப்புறாங்க இண்டஸ்ட்ரியில். ஸ்டார்ட் ஃப்ரம் அசின்லேருந்து ஜெனிலியா, அசின், ட்ரிஷா, தமன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா த டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ். எப்படி அது அவங்கள தான் என் கையில் எந்த மேஜிக்கும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதுதான் அவங்கள தூக்கிட்டு போயிருக்கு. உங்களை வந்து நிறைய ஹீரோயின்ஸோட லிங்க் அப்பும் பண்ணியிருக்காங்க. என்னையா ப்ரிடாமினெண்ட்டாக வந்து ஐ திங்க் ஜெனிலியாவோட அண்ட் ஸ்ரேயா, ஜெனிலியா. எப்படி ஏன் சம்மந்தமே இல்லாமல்? எனக்கு ஆக்சுவலாக சம்மந்தமே என்னால் இன்னும் வரைக்கும் படுத்திக்க முடியல. என்னாலேயே சம்மந்தப்படுத்தல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கும் புரியல, அது எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஜெனிலியா வந்து என்னோட என் ஒய்ஃபுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அது ஏதாவது லிங்க்அப் இருந்தால் அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா, நமக்கே கில்ட்டியாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நான் ஸ்ரீயாலாம் வந்து என்னை டோட்டலாக நிறைய சேஞ்ச் பண்ணவன்னு சொல்லுவேன் நான். ஜெனிலியா வந்து ஸ்ரீயா வந்து எப்படின்னா, நான் வந்து ஷார்ட் முடிஞ்ச உடனே ஓரமாக போய் உட்காந்து ஏதோ புக்கு படிக்கிறது ஏதோ பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அப்போ மழை ஷூட்டிங் டைம்லலாம் ஸ்ரீயா வந்து என் பக்கத்தில் உட்காருவாங்க. உட்காந்துட்டு என்ன தனியாக உட்காந்து என்ன பண்ணுற, பி ஓப்பன், பி ஃப்ரீ, பேசி 4 பேர்கிட்ட அப்படி இரு. நான் ரொம்ப ஆன்டி சோஷியலாக இருப்பேன். அதை பிரேக் பண்ணதே வந்து ஸ்ரேயா தான். ஸோ அதுதான் ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு லிங்க்அப் ஆகிற மாதிரி. எப்போ பார்த்தாலும் வந்து ஜெயம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ரீமேக் தான் பண்ணுறாங்க, சொந்தமாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. வாட் யூ ஹேவ் டு சே? அதான் நாங்கள் ரீமேக் தான் பண்ணுறோம், மற்றவங்க ஃப்ரீ மேக் பண்ணுறாங்க. அதுதான் நாங்கள் காசு கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டாரு, படம் எடுத்தாரு, ஹிட்டு கொடுத்தாரு. அவருக்கு அந்த எவ்வளோ சம்பளம் 60 லட்சம் 70 லட்சம் எவ்வளோ கொடுத்து அதை வாங்கி நாங்கள் பண்ணுறோம். மற்றவங்கெல்லாம் அதை வாங்காமே அப்படியே இந்த சீனை சுடு, அந்த படத்துலேருந்து அந்த சீனை சுடுன்னு பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எங்களை குற்றம் சொல்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க, உங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் அண்ணா எழுதி ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு ஆக்ட். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கா? பேசினவங்க வாயிலெல்லாம் மூடணும் அந்த ஒரு ரிலீஃப் இருக்கா? இல்லை எங்களுடைய அது ஜெயிச்ச அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லணும்னு இருக்கா? இல்லைங்க, நாங்கள் ஆரம்பிக்கும் போதே ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது கொஸ்டினே கிடையாது. பட் எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் படமே பண்ண தேவையில்லை. நான் வந்து ஜெயம் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஜெயம், அதுக்கப்புறம் 8 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்தேன். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கல எனக்கு, அதனால வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தேன் 8 மாதம்.
எங்கள் அப்பாவும் அதான் கைட் பண்ணார் எனக்கு, நல்ல படம் பண்ணு, சும்மா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு அடுக்கடுக்காக பண்ணிட்டு போகாத, அட்வான்ஸ் வாங்கிட்டு வேண்டாம், நம்ம படம் பண்ணால் அது நிலச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. இப்போ அப்பா சொன்னா எல்லாமே நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, சரி அப்பா மேல வந்து அது ஒரு பயமா இல்லை ஒரு மரியாதையா? வீடு ஆஃபீஸ் தவிர வேறு எதுவுமே தெரியாது அவருக்கு இது வரைக்கும். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், இது வரைக்கும் வேறு எங்கேயுமே போனதில்லை, வீடு ஆஃபீஸ் தவிர. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த பயம் இருக்கும் இல்லையா, அவர் பேரை கெடுத்துடக்கூடாது, அவர் அளவுக்கு நம்ம இல்லாட்டியும் அந்த தப்பான பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது, அந்த ஒரு பயம் வந்து அந்த குவாலிட்டிக்கு தான் பயமே தவிர அப்பான்ற ஒரு மனிதர் மேலே பயமே கிடையாது. லைக் இப்போ நிறைய ஸ்டார் கிட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அதில் ஜஸ்ட் டெல் மீ லைக் தி பெஸ்ட் ஃபாதர்ஸ் யூ ஃபீல். நான் பார்த்த வரைக்கும் விஷாலுடைய அப்பா, அவர் வந்து அவர் பையனா அவ்வளோ உயிர் அவருக்கு, நான் பார்த்துருக்கறதுனால சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து சிம்புவுடைய அப்பா டிஆர் சார், ஸோ அவ்வளோ டேலண்டட், என்ன டேலண்ட் அவர். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள். கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு பாஸ் ஆன் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்ததுல இது ரெண்டும் எனக்கு பளிச்சுன்னு ரொம்ப அப்சர்வ் ஆயிருக்கு மைண்டில். ஸோ ஸ்வீட். பார்த்தீங்களா, பெருமையான அப்பாக்கள், ரொம்ப பெருமைப்படுற மகன்கள், இது மாதிரி எவ்வளோ ஸ்வீட்டான ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ஹீரோக்குள்ளே இருக்குது, ஒரு ஹீரோ ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் ஜெயம் ரவியோட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி வீல் கோயிங் ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் நட்சத்திர ஜன்னல். சாதமே சாப்பிடக்கூடாது, சாவடிக்காதீங்க. மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளா இருக்கும். எனக்குள்ள கொஞ்சம் சித்தார்த்தம் இருக்காங்க, அவன் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். பிரகாஷ் ராஜ் எல்லா படத்துலையும் எனக்கு அப்பா